நான் டாக்டர் லதா மகேஸ்வரி, பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் ஓஜி டிபார்ட்மெண்ட்ல கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்டா இருக்கேன். மெனபாஸ் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். மெனபாஸ்னா யூஸ்வலா ஒரு 45 இயர்ஸ்ல இருந்து 55 இயர்ஸ்க்குள்ள வரது. அந்த டைம்ல பார்த்தா பீரியட்ஸ் யூஸ்வலா இரெகுலரா வந்துட்டு சில பேத்துக்கு மைல்டா ப்ளீடிங் இருக்கும், சில பேத்துக்கு ஜாஸ்தியா ப்ளீடிங் இருக்கும். பட் ஜாஸ்தியா ப்ளீடிங் இருந்தானா மெனபாஸா இல்ல வேற ஏதாவது யூட்ரஸ்ல இருக்கிற தொந்தரவுகள் வேற ஏதாவது டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. 45 இயர்ஸ்க்கு மேல ஒரு 50 நெருங்குறப்போ இரெகுலரா பீரியட்ஸ் வரது, இல்ல 1 இயருக்கு பீரியட்ஸ் வராம இருக்கிறப்போ வந்து மெனபாசல் டிரான்சிஷன் சொல்லுவோம். அந்த டைம்ல விமனுக்கு ஜெனரலா ஹாட் ஃபிளாஷஸ்ன்னு சொல்லுவோம். ஹாட் ஃபிளாஷஸ்னா உடம்பு சூடாகி அப்படியே வேர்த்துரும். இது வந்து ஒரு மெனபாசல் சிம்டம் தான். இது வந்து பயந்துக்க வேண்டியது இல்லை. டாக்டரை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நம்ம நிவர்த்திகள் பண்ணிக்கலாம். அப்புறம் காமனா வர சிம்டம் வந்து மூட் ஸ்விங்ஸ், சீக்கிரம் கோவம் வரும், அழுக வரும், அப்புறம் வந்து தூக்கம் வராம இருக்கிறது, எவ்வளவு நேரம் படுத்தாலும் நைட் தூக்கம் வராது, வெஜைனல் ட்ரைனஸ், அந்த பிறப்பு உறுப்புல வந்து ஒரு ட்ரையா இருக்கிறது, லோ செக்ஷுவல் டிரைவ், டிப்ரெஷன், இது எல்லாமே வந்து மெனோபாசல் டிரான்சிஷன் தான். இது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு இருக்கும், அப்புறம் ஸ்லோவா சரியாகும். சில பேத்துக்கு மைல்டா இருக்கும், டாக்டரை பார்க்க வர வேண்டியதில்லை. பட் சில பேத்துக்கு ரொம்ப சிவியரா இருக்கும், அவங்க அன்றாடும் வாழ்க்கையிலேயே வந்து அவங்களுக்கு கோப் அப் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம டாக்டரை வந்து பார்த்துட்டு ஈஸியா சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.